ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? காலையிலேயே தோட்டத்து வேலைகள் ஆரம்பமாயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளுக்கு லீவ் ஆனனால காலையிலேயே தோட்டத்தில் வந்து க்ளீனிங் அந்த மாதிரி தான். தோட்டம் ஒன்று சொன்னால் பெரிய தோட்டம் எதுவும் கிடையாது. இங்கே ஒரு 10-12 ரோஸ் பிளான்ஸ் இருக்கும். அது வீட்டு முன்னாடி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சைடில் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வெளியில் நிறைய ரோஸ் பிளான்ஸ் இருக்கும். ஸோ வீட்டு முன்னாடி இவ்வளோதான் வைக்க முடியுது. ஏன்னா என்னோட பெட்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அவனுங்க எல்லாத்தையும் அடித்து உடச்சி போட்டுருவானுங்க. ஸோ அதனால் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ மழை கொஞ்சம் நின்னனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி ரோஸ் பிளான்டோட க்ளீனிங்கும் ப்ரூனிங்கும் தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வெயிலில் தாக்கு பிடிச்சி நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கிறதுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு காலம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த டைமில் தான் எப்போவுமே நான் ப்ரூன் பண்ணி விடுறது. ஹார்ட் ப்ரூனாக இருக்கட்டும், ஷார்ட் ப்ரூனாக இருக்கட்டும், அந்த டைமில் தான் நான் பண்ணி விடுறது. ஆனால் இந்த டைமு நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். ஏன்னா 1 வீக்காகவே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, டியூட்டி கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ காலையில் போனோன்னா பெங்களூர் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ. ஏன்னா ரோடு வேலைகள் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கோன்னா ஈவினிங் வர்றதே கொஞ்சம் நிறைய லேட் ஆகிடும். ஸோ இருட்டிடும். வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த செடி பின்னாடி போகிறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது ஒரு கொடி ரோஸ், நிறைய பிரான்ச்சஸ் வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடி ரோஸில் பிரான்ச்சஸ் வந்து பூக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது ஒரு ரெட் கலர் மினியேச்சர் கொடி ரோஸ்ன்னு சொல்லலாம். நிறைய பிரான்ச்சஸ் வந்து இதை அந்த மாதிரி நம்ம படத்தி விட்டோம்னா நிறைய பூக்கள் வரும். ஆனால் நம்மளுக்கு படத்தி விடுறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சோன்னா பூக்கள் பூக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ஹார்ட் ப்ரூன் பண்ணி விட்டோன்னா புதிய புதிய தளிர்கள் வரும்போது அதில் எல்லாம் நிறைய பிரான்ச்சுகள் வந்து பூக்கிறதுக்கு இதமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது நான் அதில் கொஞ்சம் ஏமாத்துட்டேன்னே சொல்லலாம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியது இன்னொரு கொடி ரோஸ் தான். இதோட வீடியோ நான் போட்டிருப்பேன். நம்ம முந்திரி கொத்து மாதிரி பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஆக்சுவலாக இதோட பேர் ஆரஞ்சு ரெட் கொடி ரோஸ்னு சொல்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிளான்ட்டை நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுலேருந்து எடுத்துகிட்டு இருந்திருந்தேன். அவங்க வீடு டெல்லியில் இருக்குது. நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் இருக்குது அவங்க வீட்டிலேருந்து. அவங்க தான் எனக்கு 2-3 பிளான்ட் பதியம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு பிளான்ட்டு தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் நான் 2-3 பிரான்ச்சஸை கட் பண்ணி விட்டுட்டேன். இது நம்மளுக்கு நிறைய படத்தி விடுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நிறைய பூக்கள் பூக்கும். ஆனால் எனக்கு படத்தி விடுறதுக்கு இடம் கொஞ்சம் வசதி இல்லாதனால தான் இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கேன். ஆனால் கூட நிறைய பூக்கள் பூக்குது. பாருங்கள், இதுதான் இவங்களோட வேலை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றி பக்கத்தில் கூடி பாருங்கள், ஒரு பெரிய ஹோல் பண்ணி விட்டுருக்கானுங்க. மண் இருக்குது. இந்த சைடில் நாங்கள் சிமெண்ட் போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் தப்பிச்சோம். இல்லைன்னா அந்த மண் இருக்கிற இடத்துல தோண்டி விட்டுருவானுங்க. இல்லைன்னா இந்த போட்டோட அருகு ஓரங்களெல்லாம் கடிச்சு தின்னுருவானுங்க. ஸோ அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுங்க ஓடி ஓடி விளையாடுவில்லை அந்த டைமில் இது எல்லாத்தையும் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் ஒடிச்சு விட்ருவானுங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதில் புதிய ஒரு தளிர்கள் வரும்போது மீண்டும் அதில் மேலே கூடி ஓடிடுவானுங்க. ஸோ அவங்களோட கால் பாதம் பட்டு எல்லாமே நிறைய பிளான்ட் பட்டு போயிருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ பிளான்ட்டு தான் வச்சுருக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணி விட்றாருங்க இந்த மண் ஏரியாவில். அங்கே கூட இனி சிமெண்ட் போடுறோம். அப்போ தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு என்னோட ஒரு கரி லீஃப் பிளான்ட்டு. ஆக்சுவலாக இது வச்சு நிறைய நாளாச்சு. இப்போ தான் பூக்கள் பூக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க பூக்கள் பூக்க விட வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதுக்காக இந்த பூக்கள் வச்சுருக்கிறேன்னா, இதில் காய்கள் எல்லாம் வந்து நிறைய கரி லீஃப் பிளான்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இது நான் எங்கள் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்துட்டு நிறைய பெருசாக பிரான்ச்சஸ் எதுவும் வரல. என்னன்னே தெரியல, இந்த மாதிரி தான் நிற்கிது. ஸோ இனி நெக்ஸ்ட்டு ஒரு புதிய பிளான்ட் வாங்கி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணுறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் கொக்கோபீட் மீடியாவில் தான் இந்த பிளான்ட் வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, கொக்கோபீட் மீடியாவில் வைக்கும்போது பிளான் நல்லா பச்சை பசையிலும் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, புதிய தளிர்கள் வராமல் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இது கூட மண் கலவையை சேர்த்து வச்சதுக்கப்புறம் புதிய தளிர்கள் வருது. ஆனால் இன்ஃபெக்டடாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன்றுனா, இது ஒரு நம்மளோட ரெட் கனகாம்பரம் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ரோஸ் பிளான்ஸ் கனகாம்பரம் ரோஸ்ன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கிரிக்கிரி பிங்குன்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு வேரியேஷன் தான். இதோட ஒரு பூவை ஒரு பால் லைக் வெயிட் இருக்குது பாருங்கள். பெரியதாக இருக்குது. பெரிய நம்மளோட ஜமந்தி பிளான்ட் பூ இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். அந்த வெயிட்டில் தான் அந்த கிளையே தொங்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் ஒரு குட்டியாக ஒரு பிளான்ட் வச்சுருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் வருது. இது நம்மளோட நாட்டு ரோஸ். எப்போவுமே பூக்கள் பூக்கக்கூடிய நம்மளோட நாட்டு ராணின்னு சொல்ல. எந்த ஒரு கிளைமேட்லேயும் நிறைய பூக்கள் பூக்கும். ஆனால் அஃபெக்ட் ஆக இருந்தால் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக நிறைய பூக்கள் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு சொல்ல. எப்போவுமே என்னை முட்டை அளாக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னா இந்த பன்னீர் ரோஸ் தாங்க. எப்போவுமே இது பின்னாடியே சுற்ற வேண்டியதாக. ஏன்னா எப்போவுமே
ப்ரூன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் புதிய பூக்கள் வரும். நிறைய உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஆக்சுவலாக நான் இது வாங்கிட்டு பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஒரு பிளான்ட் தான், இதை விட சின்னதாக இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வரும்போது ஆக்சுவலி என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்ல கடைக்காரன். ஏன்னா வாங்கிட்டு வரும்போது நிறைய பூக்கள் இருந்துச்சு, சின்ன ஒரு பிளான்ட்டாக இருந்தால் கூட. அதை நம்பி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் வந்தபோது அந்த பூக்கள் மட்டும்தான் பூத்துச்சு, அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. அப்புறம் ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் ஒரு பிரான்ச்சில் மட்டும் பூக்கள் வரும். அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கிறா, என்னை ரொம்ப ஏமாத்துறா பாருங்கள். இது எப்போவுமே பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 கலர் வேரியேஷன் வருது ஒரு பிளான்ட்டு. அது பக்கத்துலேயே பாருங்கள், நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட காய்க்கக்கூடிய ஒரு தக்காளி செடி. அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோ மாதிரி